श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनः मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमते रामानुजाय नमः। श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। அகலகில்லே நெறியமென்னு அலர்மேல் மங்க உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்னுடையாய் எண்ணையாள் வாணி நிகரில் அமரர்முனி கடங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா அடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. விசதவாத் சிகாமணியான நம் மணவாள மாமுனிகள் திருவாய் மலர்ந்தருளிய ஒரு அற்புத தமிழ் பிரபந்தம் உபதேச ரத்தின மாலை. இது பிள்ளலோகாச்சாரியார் அருளிய ஸ்ரீவசனபூஷண திவ்யசாஸ்திரத்தின் சீரிய நற்பொருளை இரத்தினச் சுருக்கமாக விளக்கும் ஒரு அற்புத படைப்பு. ஸ்ரீவசனபூஷண திவ்யசாஸ்திரத்தின் சாரமான அர்த்தமாவது ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்பதே. அதாவது ஒரு ஆச்சாரியன் தன்னை அண்டி வந்த சிஷ்யன் மீது கருணை கொண்டு அவனுடைய உஜ்ஜீவனத்தை பெற்றுத் தருதல். இதுவே மிகச்சிறந்த மற்றும் எளிய உபாயமாக நம் ஆச்சாரியர்களால் கொண்டாடப்பட்டுள்ளது. ஜீவனம் என்றால் தேகத்தை பாதுகாத்து வளர்ப்பது. உஜ்ஜீவனம் என்றால் ஆத்மாவுக்கு தகுந்ததான நல்வழியை தேடுவது. ஆத்மாவின் சொரூபத்துக்கு சேர்ந்த பேரு பரமபதத்தில் எம்பெருமானைச் சேர்ந்து அடியார் குடாங்குளுடன் கூடியிருந்து அவனுக்கு நித்திய கைங்கரியம் செய்வதே ஒரு கிரந்தத்தின் உட்பொருளை விளக்க முற்படும்போது அது தொடர்புடைய விஷயங்களை சேர்த்து விளக்குவது பொதுவான கிரமம். இம்முறையில் மாமுனிகளும் தான் இவ்விஷயங்களை கற்ற ஆச்சாரியரை வணங்கி முதலில் ஆழ்வார்களுடைய திருவவதார கிரமம், அவர்கள் திருவவதார ஸ்தலங்கள், ஆழ்வார்கள் வழியில் வந்த ஆச்சாரியர்களின் அறிமுகம், அவ்வாச்சாரியர்களின் குலக்கொழுந்தாக கருதப்பட்ட எம்பெருமான் அனைத்துலகையும் வாழ வைத்த வைபவம், அவரை நம்பெருமாள் பெருமைப்படுத்தி நம் சம்பிரதாயத்தை எம்பெருமானார் தரிசனம் என்று பெயரிட்ட வைபவம், நம் சம்பிரதாயத்தின் ஆணிவேரான திருவாய்மொழிக்கு அமைந்த வியாக்கியானங்கள், நம்பிள்ளை வைபவம், நம்பிள்ளை சிஷ்யரான வடக்கு திருவீதி பிள்ளையின் திருக்குமரான பிள்ளலோகாச்சாரியார் அருளிய ஸ்ரீவசனபூஷணத்தின் மேன்மைகள், அதன் உட்பொருள், அதை அனுஷ்டித்த அதிகாரிகள் வைபவம் ஆகியவற்றை விளக்கி இறுதியாக பூர்வாச்சாரிகளின் ஞானமும் அனுஷ்டானமுமே நமக்கு ஒவ்வொரு நாளும் மனதில் கொண்டு வாழ வேண்டியவை என்று காட்டி
இப்படி வாழ்பவர்கள் அனைத்துலகும் வாழப் பிறந்த எதிராச மாமுனியாம் எம்பெருமானாரின் திருவருளுக்கு பரிபூர்ணமாக இலக்காவர்கள் என்று அருளி பிரபந்தத்தை தலை கட்டி அருளுகிறார். இதன் இறுதியில் எறும்பியப்பா அருளிய ஒற்றுப்பாசுரமும் சேர்ந்தே அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த பாசுரத்தில் எறும்பியப்பா மாமுனிகளின் திருவடிகளே சம்பந்தம் உடையவர்கள் எம்பெருமானாலே கை கொள்ளப்படுவது திண்ணம் என்று அருளி செய்கிறார். எம்பெருமானார் 74 சிம்மாதிபதிகளை நியமித்தருளினார். ஆதலால் அந்த கணக்கிலே 74 பாசுரமாக இத்த திவ்ய பிரபந்தத்தை இயற்றி அருள வேண்டும் என்று மணவாள மாமுனிகள் திருவள்ளம் பற்றி அருளினார். மணவாள மாமுனிகள் 73 பாசுரங்களை இயற்றிய முடித்திய போது அவரையே தெய்வமாக கொண்ட ஒரு மகாச்சாரியர் மண்ணுயிர்கால் இங்கே மணவாள மாமுனிவன் எனத் தொடங்கும் இப்பாசுரத்தை 74வது பாசுரமாக உபதேசரத்தன மாலையோடு சேர்த்தே பாட வேண்டும் என்று அருள் புரிய வேண்டும் என்று பெரிய பெருமாள் திருவடிகளிலே வணங்கி வழிபட்டு வேண்டி நியமனமாயிற்று என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். கடைசி பாசுரமானது 74வது பாசுரம். இதை எறும்பியப்பா அருளி செய்துள்ளார். இந்த பாசுரங்கள் அனைத்தும் ஆழ்வார் ஆச்சாரியர்களை பற்றித்தான். அவர் அருளி செய்ததை பற்றி சொல்ல வேண்டும் என்று அடியேனுக்கு ஒரு சிறு வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஸ்ரீமத் பரமஹம்ச யதுகிரி எதிராஜ ராமானுஜ நாராயணஜீயர் சுவாமிகளின் அனுக்கிரகத்தாலும் பெரிய பெரிய மகான்கள் அனுக்கிரகத்தாலும் ஸ்ரீமத் பரமஹம்ச திருமலை திருப்பதி பெரியஜீயர் சுவாமிகளின் ஆசீர்வாதத்துடனும் மற்ற பெரியோர்களின் கிருபையாலும் திவ்ய பிரபந்த தாரா வைபவத்தின் சிறப்புமிக்க உபன்யாசத் தொடரிலே இப்பொழுது உபதேச ரத்தினமாலையின் வைபவம் நடந்து கொண்டு வருகின்றது. இந்த உபதேச ரத்தினமாலையில் 21வது பாசுரம் முதல் 30வது பாசுரம் வரை அடியேனுக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளார்கள் பெரியோர்கள். இந்த விஷயத்தை பற்றி அடியேனுக்கு தெரிந்ததை விண்ணப்பிக்கின்றேன். உபதேச ரத்தினமாலையில் மொத்தம் 73 பாசுரங்கள். இந்த பாசுரத்தை சுவாமி மணவாள மாமுனிகள் அருளி செய்துள்ளார். மணவாள மாமுனிகள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களும் இது முதல். மற்றவை திருவாய்மொழி நூற்றந்தாதி, ஆர்த்தி பிரபந்தமும் நமது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு பிரதான பிரவர்த்தகர்களான ஆழ்வார்கள் அவதரித்த மாதங்கள், நட்சத்திரங்கள், ஸ்தலங்கள், ஆழ்வார்கள் அருளிய திவ்ய பிரபந்தங்களுக்கு வியாக்கியானம் முதலியவற்றை அருளி செய்த ஆச்சாரியர்களின் பெருமைகள், அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் தலைவரான பில்லலோகாச்சாரியரின் பெருமை, அவர் பணிந்த இரகசியங்கள், தலையான ஸ்ரீவசனபூஷணத்தின் பெருமை, அந்த திவ்ய சாஸ்திரத்தின் சாரார்த்த விசேஷம் ஆகிய இவ்விஷயங்கள் இப்பிரபந்தத்தில் மிக அழகிய நடையில் அருளி செய்யப்படுகின்றது. 21வது பாசுரம். ஆழ்வார் திருமகளார் ஆண்டான். மதுரகவியாழ்வார் எதிராசராம் இவர்கள் வாழ்வாக வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தம்மின் வாசியையும் இந்த உலகுக்கோர் உரைப்போம் யாம். இது 21வது பாசுரம். ஆழ்வார்கள் 11 என்பதும் உண்டு, 12 என்பதும் உண்டு. எம்பெருமான் விஷயத்திலே ஆழ்ந்தவர்களை மட்டும் பார்த்தால் இவர்கள் 11 இவர்களுடைய மாத நட்சத்திரங்களை நன்றாக காட்டியருளினார். ஆண்டாள் மற்றும் மதுரகவியாழ்வார் ஆகிய இருவரும் ஆச்சாரிய அபிமானமான நிஷ்டர்கள். ஆண்டாளின் விஷ்ணுசித்தர் தங்கள் தேவர் என்று தன் தகப்பரான விஷ்ணுசித்தர் விரும்பிய தெய்வம் என்றே எம்பெருமானை அனுபவிக்கிறார். மதுரகவியாழ்வாரும் தேவமத்தரியேன் என்று
நம்மாழ்வாரிடம் பக்தி கொண்டிருந்தார். இவ்விருவரும் சேர்க்கப்பட்டால் ஆழ்வார்கள் 12. இவர்களுடன் நம் ஆச்சாரிய பரம்பரையின் முக்கியமான ஆச்சாரியான மாரனடி பணிந்து உய்ந்தவரான எம்பெருமானாராம் எதிராசரையும் சேர்த்து இங்கே அனுபவிக்கிறார். எம்பெருமானாரும் ஸ்ரீ ராமானுஜரும் என்று நம்மாழ்வார் திருவடியாகவே கொண்டாடப்படுகிறார். இம்மூவருக்கும் மற்றொரு தொடர்பு உண்டு. ஆண்டாள் பூமி பிராட்டியின் அவதாரம். மதுரகவியாழ்வார் பெரிய திருவடியின் அவதாரம் என்றும் எம்பெருமானார் ஆதிசேஷ அவதாரம் என்றும் கொண்டாடப்படுவர். இவர்கள் அவதரித்த தினங்களில் பெருமையை இவ்வுலகுக்கு அருளிச் செய்கிறார். பெரியாழ்வார் திருமகளாரான ஆண்டாள், மதுரகவியாழ்வார் மற்றும் எதிர்க்கிறைவன் ஸ்ரீ ராமானுஜர் ஆகிய இவர்கள் இவ்வுலகத்தில் வந்து அவதரித்த வாட்சிக்காக மாதங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் பெருமையை இந்த உலகத்தவர்களுக்கு எடுத்துரைப்போம். 22வது பாசுரம். இன்னோ திருவாடிப்பூரம். எமக்காக வண்ணோ இங்காண்டாள் அவதரித்தாள். குன்றாத வாழ்வான வைகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். இது 22வது பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியாரின் திருவவதாரம் தனக்காகவே என்று மிகவும் அனுபவித்து அருளிச் செய்கிறார். இன்னுதான் திருவாடிப்பூரமோ, இந்த தினத்திலேதான் ஸ்ரீ பூமி பிராட்டி ஸ்ரீ வைகுந்தத்தில் இருக்கும் எல்லையில்லாத ஆனந்த அனுபவத்தை விட்டு பெரியாழ்வாரின் திருமகளாரான ஆண்டாள் நாச்சியாருக்கு ஒரு தாய் தன் குழந்தை கிணற்றிலே விழுந்தால் எவ்வாறு தானே கிணற்றிலே குதித்து தன் குழந்தையை காப்பாற்றுவாளோ, அதைப் போல என்னுடைய உஜ்ஜீவனத்துக்காகவே இங்கே வந்து அவதரித்தாள். ஸ்ரீ வராகப் பெருமாள் பூமி பிராட்டியிடம் என்னை வாயினால் பாடி மனத்தினால் தியானித்து தூய மலர்களைக் கொண்டு அர்ச்சித்தால் ஜீவாத்மாக்கள் என்னை எளிதில் அடையலாம் என்று சொன்னதை நமக்கு நடத்தி காட்டவே இப்பூவுலகில் வந்து அவதரித்தாள். என்ன ஆச்சரியம், என்ன கருணை! இந்த பாசுரத்தில் 23வது பாசுரத்தில் பெரியாழ்வார் பெண் பிள்ளையார் ஆண்டாள் பிறந்த திருவாடி பூரத்தின் சீர்மை ஒரு நாளைக்குண்டோ மனமே உணர்ந்துவார் ஆண்டாளுக்குண்டாகில் ஒப்பிதற்கும் உண்டு என்று 23வது பாசுரத்தை அருளுகிறார். ஆண்டாள் அவதரித்த திருவாடிப்பூரத்துக்கு வேறு ஒன்றும் ஒப்பாக இல்லாத தன்மையால் வந்து பெருமையை தன்னுடனே நெஞ்சுக்கு அருளிச் செய்கிறார். நெஞ்சே, பெரியாழ்வாரின் திருமகளாக ஆண்டாள் அவதரித்த திருவாடிப்பூரத்துக்கு ஒப்பாக ஒரு நாள் உண்டோ என்று ஆராய்ந்து பார். ஆண்டாள் நாச்சியாருக்கு ஒப்பாக ஒருவர் இருந்தாலென்றோ இந்நாளுக்கு ஒரு ஒப்பு உண்டு. ஆண்டாள் நாச்சியார் பூமி பிராட்டியின் அவதாரம். ஆத்மாக்கள் மீது பெரும் கருணை கொண்டு எம்பெருமானுடைய அனுபவத்தை விட்டு இவ்வுலகில் வந்து அவதரித்தாள். ஆழ்வார்களோ இவ்வுலகிலே இருந்தவர்கள். எம்பெருமானுடைய நிஷேத கிருபையினாலே குற்றமற்ற அறிவையும் பக்தியையும் பெற்று எம்பெருமானை முழுவதுமாக அனுபவித்தார்கள். தான் இருந்த உயர்ந்த நிலையை மற்றவர்களுக்காக தியாகம் செய்த ஆண்டாளுக்கு ஒப்பாக வேறு யாரையும் சொல்ல முடியாது. இப்படி ஒப்புயர்வற்ற ஆழ்வார்களே ஆண்டாளுக்கு ஒப்பில்லை என்றால் வேறு எவர் ஒப்பாக முடியும்? இதனாலேயே ஆண்டாளின் திருநட்சத்திரத்துக்கும் ஒப்பாக வேறு ஒன்றும் இல்லை. 24வது பாசுரத்தில் 5 கொடிக்கொரு சந்ததியார் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையனால் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து. இது 24வது பாசுரம். ஆழ்வார்களைக் காட்டிலும் மிகுந்த ஆண்டாளை கொண்டாடுமாறு
தன் திருவுள்ளத்துக்கு அருளிச் செய்கிறான். ஆழ்வார்களின் குடிக்கு ஒரே வாரிசாக வந்து அவதரித்தாள் ஆண்டாள். 5 என்பது 5 என்று ஒரு எண்ணிக்கையாகவும் பயப்படுவர்கள் என்பதையும் குறிக்கும். அதாவது பஞ்ச பாண்டவர்களுக்கு பின் இருந்த ஒரே வாரிசான பரீட்சித்து போலே ஆழ்வார்கள் 10 ஒரே வாரிசு என்று முதல் அர்த்தம். எம்பெருமானுக்கு என்ன ஆபத்து வருமோ என்று பயப்படுபவர்களான ஆழ்வார்களுக்கு ஒரே வாரிசு என்று இரண்டாம் அர்த்தம். பெரியாழ்வார் முழுவதுமாக மங்களாசாசனம் செய்தார். மற்ற ஆழ்வார்கள் பரமபக்தி நிலையை அடைந்தார்கள். ஆண்டாளோ பெரியாழ்வாரைப் போலே மங்களாசாசனமும் செய்தார். மற்ற ஆழ்வார்களைப் போலே பக்தியிலும் உயர்ந்து விளங்கினான். பிஞ்சாய் பழுத்தல் என்றால் செடிபூத்து பின்பு காயாகி பின்பு பழம் தருவது போல் அல்லாமல் திருத்துழாய் முளைக்கும் போதே பரிமளிக்குமா போலே முதலிலேயே பழமாக கனிந்து இருத்தல். அதாவது சிறு வயதிலேயே உயர்ந்த பக்தி நிலையிலே இருத்தல். ஆண்டாள் நாச்சியார் 5 வயதிலேயே திருப்பாவை பாடினார். நாச்சியார் திருமொழியிலே எம்பெருமானை அடைய மிகவும் உருகினார். மனமே, இப்படிப்பட்ட ஆண்டாளை எப்பொழுதும் கொண்டாடு என்கிறார். 25வது பாசுரம். ஏறார் மதுரகவி இவ்வுலகில் வந்துதித்த சீராரும் சித்திரையில் சித்திரனார் பாருலகில் மத்துள்ள ஆழ்வார்கள் வந்துதித்த நாள்களிலும் உத்ததமக்கண்ணு நெஞ்சே ஓர். இது 25வது பாசுரம். இப்பாசுரத்தில் இப்பொழுது 2 பாசுரங்களில் மதுரகவி ஆழ்வார் வைபவத்தை அருளிச் செய்கிறார். இதில் ஆழ்வார் அவதரித்த சித்திரையில் சித்திரனால் மற்றைய ஆழ்வார்கள் அவதரித்த நாள்களைக் காட்டிலும் பெருமை பெற்றது என்று தன் திருவுள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கச் சொல்லுகிறார். நெஞ்சே, பெருமை பொருந்திய மதுரகவி ஆழ்வார் இந்த உலகில் வந்து அவதரித்த சீர்மை பொருந்திய சித்திரை மாதத்தில் சித்திரனால் இந்த பூமியிலே வந்து அவதரித்த மற்றைய ஆழ்வார்களின் திருவவதார நாள்களைக் காட்டிலும் நம்முடைய சுரூபத்துக்கு சேர்ந்தது என்பதை ஆராய்ந்து பார். மதுரகவி ஆழ்வாருக்கு இருக்கும் தனிப்பெருமையை பிள்ளலோகாச்சாரியர் ஸ்ரீவசனபூஷண திவ்ய சாஸ்திரத்தின் அழகாக விளக்கியுள்ளார். மற்றைய ஆழ்வார்கள் எம்பெருமானை அடைந்து அனுபவித்தது எப்போது என்று எங்கும் சமயத்தில் துன்பத்துடனும் அவனை மானசீகமாக அனுபவிக்கும் பாக்கியம் கிடைத்த சமயத்தில் இன்பத்துடனும் பேசி உள்ளார்கள். ஆனால் மதுரகவி ஆழ்வாரோ தன் ஆச்சாரியரான நம்மாழ்வாரே எல்லாம் என்று இருந்து ஆச்சாரிய கைங்கரியத்திலேயே திளைத்து இருந்ததால் எப்பொழுதும் இவ்வுலகத்திலேயே இன்பத்துடன் இருந்து அதையே பேசி அனுபவித்து மற்றவர்களுக்கும் உபதேசித்தார். இப்பொறுமை பேறு எவருக்கும் இல்லை. சீராரும் சித்திரையில் சித்திரனால் என்பதில் உள்ள சீர்மை சித்திரை மாதத்துக்கு பொருந்தும், சித்திரை நட்சத்திரத்துக்கும் பொருந்தும். நம்முடைய சொரூபம் என்னவென்றால் ஆச்சாரியனின் கிருபையை எதிர்நோக்கி இருப்பது. இதற்கு சேர்ந்தது இவ்வாழ்வாரின் நிலைமையே என்று இப்பாசுரத்தில் மணவாள மாமணிகள் கூறியுள்ளார். அடுத்ததாக 26வது பாசுரம். வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம் போல் சீர்த்த மதுரகவி செய்களையே ஆர்த்தபுகழ் ஆரியர்கள் தாங்கள் அருளிச் செயல் நடுவே சேர்வித்தார் தாத்பரியம் தேர்ந்து. இப்பாசுரத்தில் ஆழ்வார்களின் அருளிச் செயல்களுக்கு அர்த்தங்களை நிர்ணயமாக காட்டிக் கொடுத்த ஆச்சாரியர்கள் இவருடைய திவ்ய பிரபந்தத்தின் பெருமையை ஆராய்ந்து அருளிச் செயலின் பக்தியிலே இதை சேர்த்தார்கள் என்பதை ஒரு உதாரணத்துடன் விளக்குகிறார். சொற்களில் பூர்த்தியும் பொருளின் பூர்த்தியும்
நிரம்பப் பெற்றுத்தான் பெரிய திருமந்திரம் என்று சொல்லப்படும். அஷ்டாட்சரத்தின் நடுவிலே காணப்படும் நமக பதத்துக்கு எவ்வளவு சிறப்போ அதைப் போலவே சிறப்புடைத்தான் உயர்ந்தவரான மதுரகவி ஆழ்வாரின் அற்புத படைப்பான கண்ணினும் சிறுத்தாம்பு பெரும் மதிப்பை உடையவர்களான ஆச்சாரியர்கள் இதன் தாத்பரியத்தை உணர்ந்து ஆழ்வார்களின் அருளிச் செயல் நடுவே எப்பொழுதும் சேர்ந்து அனுஷ்டிக்கும்படி அமைத்தார்கள். நமக பதம் பாகவத சேஷத்தை, அதாவது அடியவர்களுக்கு அடியராக இருக்கும் நிலையை காட்டும். மதுரகவி ஆழ்வார் தாமே தேவுமத்தறியேன் என்று நம்மாழ்வாரையே தெய்வமாக கொண்டிருந்தார். இந்த உயர்ந்த நிஷ்டையையே தன்னுடைய பிரபந்தத்தில் அருளிச் செய்தார். இந்த தாத்பரியத்தை உணர்ந்த ஆச்சாரியர்கள் இதுக்கு ஏற்ற கௌரவத்தை செய்தனர். 27வது பாசுரம். இன்னுலகீர் சித்திரையில் ஏந்த திருவாதிரை நாள் என்னையினும் எண்ணிதனுக்கேத்தம் என்னா என்னவர்க்குச் சாற்றுகின்றேன் கேள்வின் எதிராசர் தம்பிரப்பால் நாற்றிசையும் கொண்டாடும் நாள். இது 27வது பாசுரம். இப்பாசுரத்தில் ஆழ்வார்களுக்கு ஒப்பான பெருமையை பெற்ற, அவர்களுக்கு சேஷபூதரான, மற்ற எல்லோருக்கும் நாதரான எம்பெருமானாரின் திருநட்சத்திர வைபவத்தை 3 பாசுரங்களில் அனுபவிக்கிறார். இப்பாசுரத்தில் எம்பெருமானார் அவதரித்த சித்திரையில் திருவாதிரை திருநாளின் ஏற்றத்தை உலகத்தார்க்கு நன்றாக அறிவிக்கிறார். உலகத்தவர்களே, இன்று சித்திரை மாதத்தில் சிறந்த நாளாக திருவாதிரை நல்நாள். ஏனைய நாட்களை விட இந்நாளுக்கு உண்டான ஏற்றம் என்ன என்று கேட்பவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். எதிகேட்கு இறைவனான எம்பெருமானார் திரு அவதாரத்திலே 4 திசைகளிலும் இருக்கும் மக்களும் கொண்டாடும் ஏற்றத்தை பெற்ற நாள் இன்று என்கிறார். மணவாள மாமுனிகள் தாமே ஆர்த்தி பிரபந்தத்தில் அனைத்துலகும் வாழ பிறந்த எதிராச மாமுனிவா என்று எம்பெருமானாரை அழைக்கிறார். எம்பெருமானார் அவதாரத்திலே உலகத்தில் உள்ளவர் எல்லோருக்கும் எம்பெருமானார் மூலமாகவே எம்பெருமானை அடைந்து உஜ்ஜீவனத்தை பெறலாம் என்பது திண்ணமாயிற்று. இப்படிப்பட்ட பெருமையை இவர் பெற்றிருப்பதாலே இவர் அவதரித்த நாள் உலகத்தில் உள்ள அனைவராலும் இன்றும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 28வது பாசுரம். ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகி ஏழ்பாரும் உய்ய எதிராசர் உதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை. இப்பாசுரத்தில் இந்த நன்னாளான சித்திரையில் திருவாதிரை ஆழ்வார்களின் திருநட்சத்திர தினங்களை காட்டிலும் நமக்கு மிகவும் முக்கியம் என்பதை எல்லோரும் அறியும்படி அருளிச் செய்கிறார். உலகத்தவர்களே, சித்திரையில் திருவாதிரை தினமானது ஆழ்வார்களின் திருநட்சத்திர தினங்களை காட்டிலும் நமக்கு மிகவும் முக்கியமானது. ஏனெனில் எல்லா உலகத்தில் உள்ளவரும் வாழ்ச்சி பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த செம்மையான திருவாதிரை நாளில் ஸ்ரீ ராமானுஜர் வந்துதித்தார். ஆழ்வார்கள் எம்பெருமானாலே மதிநலம் அருளப் பெற்றவர்கள். உலகத்தில் உள்ளோரின் வாழ்ச்சிக்காக பாசுரங்களை அருளிச் செய்தவர்கள். அவர்கள் செய்ததை அடிப்படையாக கொண்டு எம்பெருமானார் உலகத்தில் உள்ளோர் எல்லோரும் நன்மை பெறும்படி சம்பிரதாயத்தை நன்றாக நடத்தினார். அமுதனார் ராமானுசனுத்தந்தாதியில் உலகோர்கள் எல்லாரும் அண்ணலி ராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தடை கொண்டு நாரணர் காயினரே என்று அருளிச் செய்துள்ளார்.
இதற்கு வியாக்கியானம் அருளிய மாமுனிகள் இதே விஷயத்தை அங்கும் அனுபவித்தார். ஒரு பெரிய மகானான ஆதிசேஷ அவதாரமான எம்பெருமானார் அவதரித்த அக்காலத்திலேயே அங்கிருந்தவர்கள் நன்மை அடைந்தார்கள் என்னும் ஸ்ரீபாஷ்யம் போன்ற கிரந்தங்களை அருளிச் செய்து ஜனங்களின் ஞானத்தை வளரச் செய்து அவர்களை நல்வழிப்படுத்தினார் என்று 2 விளக்கங்களை அங்கே அருளிச் செய்துள்ளார். இனி 29வது பாசுரம். எந்த எதிராசர் இவ்வுலகில் எந்த மக்கா வந்துதித்த நாளென்னும் வாசியினால் இந்த திருவாதிரை தன்னின் சீர்மதன நெஞ்சே ஒருவாமல் எப்பொழுதும் ஓர். இப்பாசுரத்தில் இந்த நல்லாளான சித்திரையில் திருவாதிரையின் வைபவத்தை எப்பொழுதும் நினைத்திரு என்று தன் நெஞ்சை குறித்து அருளிச் செய்திருக்கிறார். நெஞ்சே, எமக்கு சுவாமியான எதிராஜர் இந்த உலகத்திலே வந்துதித்த பெருமை பெற்ற நாளான சித்திரையில் திருவாதிரையின் சிறப்பை தவறாமல் எக்காலத்திலும் ஆராய்ந்து அனுபவிக்கவும். முந்தைய பாசுரங்களில் உலகத்தவர்களுக்கு உபதேசித்தார். இப்பாசுரத்திலே தானே இந்த நன்னாளின் வைபவத்தில் ஈடுபட்டு அனுபவிக்கிறார். எம்பெருமானார் தாமே அகில ஜகத் சுவாமின் அஸ்பன் சுவாமின் எல்லா உலகுக்கும் நாதனே எனக்கு நாதனே என்று எம்பெருமான் விஷயமாக ஸ்ரீகத்தியத்தில் அனுபவித்ததைப் போலே இவரும் கீழ்ப்பாசுரங்களில் எம்பெருமானார் உலகுக்கு செய்த நன்மையை அனுபவித்து இப்பாசுரத்தில் தனக்கு செய்த நன்மையை அனுபவிக்கிறார். இனி 30வது பாசுரம். என்னரும் சீர் பொய்க முன்னோர் இவ்வுலகில் தோன்றியவோர் வண்ணமிகு கச்சிமல்லை மாமயிலை மண்ணியல் நீர் தேங்கும் குறையுளூர் சீர்களியன் தோன்றியவூர் ஓங்கு முறையூர் பாணனூர். இது 30வது பாசுரம். இப்பாசுரத்தில் இதுவரை ஆழ்வார்களின் அவதார தினங்களை பெரிதும் கொண்டாடினார். இனி 4 பாசுரங்களில் இவர்களின் அவதார ஸ்தலங்களை கொண்டாடுகிறார். இப்பாசுரத்தில் முதலாழ்வார்கள், திருமங்கையாழ்வார் மற்றும் திருப்பாணாழ்வாரின் அவதார ஸ்தலங்களை அருளிச் செய்கிறார். ஸ்ரீ அயோத்தியா, ஸ்ரீ மதுரா ஆகியவை எம்பெருமான் அவதரித்த திவ்ய கஷேத்திரங்கள். இவற்றுக்கு எவ்வளவு பெருமை உண்டோ அதைவிட பெருமை பெற்றது ஆழ்வார்களின் அவதார ஸ்தலங்கள். ஏனெனில் ஆழ்வார்கள் அவதாரத்தாலேயே நாம் எம்பெருமானை தெரிந்து கொண்டோம். எண்ணுவதற்கரிய கல்யாண குணங்களை உடைய முதலாழ்வார்கள், அதாவது பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார் இவ்வுலகத்திலே வந்து அவதரித்த ஊர்களானவை முறையே வளர்ப்பும் பொருந்திய காஞ்சிபுரம், திருவக்காய் என்று கூறப்படும். திருக்கடல் மல்லை மற்றும் திருமயிலை ஆகிய ஸ்தலங்கள் மண்ணியாற்றில் நீர் மிகுந்த இருக்கக்கூடிய திருக்குறையுளூர் சீர்மை பொருந்திய திருமங்கையாழ்வாரின் அவதார ஸ்தலம். உயர்த்திய உடைய திருக்கோழி என்று சொல்லப்படும் திருவுறையூர் திருப்பாணாழ்வாரின் அவதார ஸ்தலம் என்று ஒவ்வொரு பாசுரத்திலும் அழகாக அற்புதமாக வர்ணித்து காட்டியிருக்கிறார். ஏதேனும் தவறாக கூறியிருந்தால் க்ஷமித்திருள வேண்டும். அதேபோல் இந்த பராபவ வருஷ சித்திரை திருவாதிரை நன்னாளில் உற்சவ சமயத்தில் அடியேனுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு பெரிய பெரிய மகான்களுக்கு நன்றி கூறி, இந்த பாக்கியம் பெரிய பெரிய மகான்கள் அனுக்கிரகத்தாலையும் ஜீயர் சுவாமியின் அனுக்கிரகத்தாலையும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதியே நிதியேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும்
பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே